Hi students, today we are going to see about Coulomb's law. Coulomb's law அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூலும் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம் சார்ஜஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. there are two types of charges, one is positive, another one is negative. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சார்ஜை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ரெண்டுமே வந்து இவர் எடுத்துக்கிற ரெண்டு சார்ஜ் வந்துட்டு பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு இடையில் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே ரெண்டு லைக் சார்ஜஸ், இது வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஸோ லைக் சார்ஜஸ். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதுவே இங்கேருந்து இந்த சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இது வந்து அன்லைக் சார்ஜஸ் ஆயிரும். இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ் அப்படின்றப்போ அங்கே வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இட் மே பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதை தான் வந்து கூலும்ஸ் லாவில் வந்து கூலும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த ஃபோர்ஸ் அதை வந்து எஃப், அப்படி ஃபோர்ஸ் எப்பொழுதுமே நம்ம எஃப்னு டினோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் எஃப்பை வந்து அவர் எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மூலமாக கொடுத்துருக்காரு. என்னன்னா எஃப் 2-1 ஃபோர்ஸ், எஃப்னா ஃபோர்ஸ், இது இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபோர்ஸை எஃப் அப்படின்னு கொடுக்குறோம். எப்பொழுதுமே எஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ எஃப் வெக்டர் இங்கே 2-1ன்னு கொடுக்குறோம். 2-1 மீன்ஸ் என்னன்னா 1, இப்போ இதுதான் Q1 அப்படின்ற சார்ஜ், இது Q2 அப்படின்ற ஒரு சார்ஜ். ஸோ இந்த Q1 Q2 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் F21. இங்கே நம்ம எப்பொழுது இதில் வந்து கூலும் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்போ வந்து இது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 பை R² அப்படின்றத தான் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனலை எடுத்துகிட்டு எப்பொழுதுமே நம்ம ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம் இல்லையா. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த K, இது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K அப்படின்றது. தென் Q1 அப்படின்றது இந்த சார்ஜோட மேக்னிடியூட் வேல்யூ, Q2 அப்படின்றது இந்த சார்ஜோட மேக்னிடியூட் டிவைடட் பை இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு R. ஸோ அந்த ஆரோட ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர். தென் R12 கேப், R12 மீன்ஸ் யூனிட் வெக்டர். ஸோ இது ஒரு வெக்டர் குவான்டிட்டியில் தான் நம்ம ஃபோர்ஸை வந்துட்டு வெக்டர் குவான்டிட்டி, ஸோ வெக்டர் ஃபார்மில் தான் நம்ம சொல்கிறப்போ இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இது இட் கிவ்ஸ் ஒன்லி மேக்னிடியூட் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது. ஸோ இதோட டிரெக்ஷனை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்காக R12 கேப், இட்ஸ் நத்திங் பட் அ யூனிட் வெக்டர். ஸோ இதில் இந்த யூனிட் வெக்டர் Q1 to Q2, இந்த R12 கேப் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ R12 கேப் அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ இதை தான் வந்து கூலும்ஸ் லாவில் நம்ம படிப்போம். கூலும்ஸ் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் தி டூ சார்ஜஸ். இந்த ரெண்டு சார்ஜஸோட மேக்னிடியூட் இருக்குள்ளே அதோட ப்ராடக்ட் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை தான் கூலும்ஸ் லாவில் நம்ம படிப்போம். ஸோ இது வந்து நம்ம 2 மார்க் கொஷின்ஸில், அதாவது 3 மார்க் கொஷினில் வந்துட்டு கூலும்ஸ் லாவை வந்து டிஃபைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இதில் இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே. R12 இஸ் தி யூனிட் வெக்டர் டிரெக்டட் ஃப்ரம் தி சார்ஜ் Q1 டு சார்ஜ் Q2 அண்ட் K இஸ் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதை தான் நம்ம சொன்னோம். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலும்ஸ் லா, கூலும்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம கூலும்ஸ் லாவில் என்ன படித்தோமோ அதுதான். கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் தி 2 பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட் சார்ஜஸ். அதாவது அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில உள்ள அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ்
repulsive force is directly proportional to the அந்த ரெண்டு சார்ஜஸோட மேக்னிடியூட் ஆர் ப்ராடக்ட் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா சார்ஜஸோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அது ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அங்கே ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம் F21 is proportional to Q1 Q2 divided by R square into R12 cap. Then next aspect என்ன அப்படின்னா the force on the charge Q2 exerted by the charge Q1 always lies along the line joining the two charges. அதாவது என்னன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த Q1 Q2 இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற அந்த லைன்லேயே அதில் தான் அந்த ஃபோர்ஸ் எப்பொழுதுமே ஆக்ட் பண்ணும். அந்த ரெண்டு சார்ஜஸையும் ஜாயின் பண்ணுற இந்த லைன் வழியாக தான் இந்த ஃபோர்ஸ் எப்பொழுதுமே ஆக்ட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. R12 இஸ் தி யூனிட் வெக்டர் பாயிண்டிங் ஃப்ரம் சார்ஜ் Q1 to Q2. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி தான் likewise the force on the charge Q1 exerted by Q2 is along minus R12 direction. ஏன்னா அந்த லைனில் தான் அப்படின்றப்போ Q1லேருந்து Q2 உள்ள டைரக்ஷனுக்கு டைரக்ஷன் மைனஸ் R12. ஏன்னா Q2 to Q1 அப்படின்னா R12ன்னு சொல்லுவோம். அப்போ Q1 to Q2னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ மைனஸ் R12 கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா அந்த K ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் Kயோட வேல்யூ 1/4 எப்சிலன் நாட். ஸோ இதில் எப்சிலன் நாட் அப்படின்றது என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னா ரெண்டு சார்ஜ், இப்போ இங்கே ஒரு Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே Q2 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் இது பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இட் மே பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் இந்த இடையில இருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்னால அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சார்ஜ் இது மேலே ஆக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணதுன்னா இங்கேருந்து போகிற ஃபோர்ஸ் எல்லாமே Q2க்கு போகாது. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்னால கொஞ்சம் அங்கே தடைப்படும். ஸோ அப்போ அதைத்தான் நம்ம பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 8.85 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் Newton⁻⁻1 மீட்டர்⁻⁻2. ஸோ இதுதான் அந்த வேல்யூ. ஸோ அப்போது K வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 1/4 பையோட வேல்யூ 3.14 இந்த எப்சிலன் நாட்டோட வேல்யூ 8.85 into 10⁻⁻12. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி 1 டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா 9 into 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும்⁻⁻2 அப்படின்ற ஒரு வேல்யூ. இது ரொம்ப ஒரு லார்ஜ் வேல்யூ தான் இது இல்லையா. ஸோ ரொம்ப பெரிய வேல்யூ இது. இதை தான் கேயோட வேல்யூ, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னா அடுத்த ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா அதே ஃபார்முலா F = Q1 Q2 by R square. இதில் அந்த Q1 அண்ட் Q2 இந்த வேல்யூஸை Q1 அப்படின்றது ஒரு சார்ஜோட வேல்யூ, இன்னொன்று Q2வோட வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ் ரெண்டையுமே 1 கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். Q1 1 கூலும், Q2வும் 1 கூலும். அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸும் 1 மீட்டர் யூனிட் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா Kயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 9 into 10⁻9 9 into 10⁻9 into 1 into 1 divided by 1 square அப்படின்னு வரும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் 9 into 10⁻9 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். இதான் ஃபோர்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜஸ் 1 கூலும் வேல்யூ உள்ள ரெண்டு சார்ஜஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் அதை கீப் அப் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில உள்ள அட்ராக்டிவ் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸோட வேல்யூ 9 into 10⁻9 நியூட்டன்.
ஸோ ஒரே ஒரு கூலும் சார்ஜஸ் தான். ஸோ 1 கூலும் சார்ஜஸை 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வைக்கிறப்பவே அது ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு 9 × 10⁹ அப்படின்னா 9க்கு அப்புறம் ஒரு 9 zeros வந்து நம்ம சேர்த்தோம்னா அந்த வேல்யூ எவ்வளோ பெரிய வேல்யூ. ஸோ அவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு அதில் ஆக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த 1 கூலும் அப்படின்றத வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ 1 கூலும் அப்படின்றதே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நானோ கூலும், மைக்ரோ கூலும், அதெல்லாம் ரொம்ப சின்ன வேல்யூஸ். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்போது 1 கூலும்க்கே நமக்கு இவ்வளோ வேல்யூ கிடைக்குது அப்படின்றப்போ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லார்ஜ் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா F21 = 1/4πε0 Q1 Q2 / R² into R12 cap. இது நமக்கு தெரியும் இல்லையா. இதில் ε0 அப்படின்றது என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம், அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இதுவே இப்போது 2 சார்ஜஸ் வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து இந்த மாதிரி எழுதலாம். இதுவே அந்த 2 சார்ஜஸும் ஏதாவது ஒரு மீடியத்தில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதே ஃபார்முலா தான் ε0 பதிலாக எப்சிலன் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எப்சிலன் கிரேட்டர் தென் ε0. நான் ஆல்ரெடி சொன்னேன் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் தான் ε0, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி மீடியம் வந்து எப்சிலன். ஸோ அப்போது ε0 அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னன்னா 2 சார்ஜஸ்க்கு இடையில அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த மீடியத்தினாலேயோ அல்லது ஃப்ரீ ஸ்பேஸ்னாலேயோ அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த எவ்வளோ ஃபோர்ஸை வந்து அதை அலோவ் பண்ணுது, அதாவது எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு Q1 Q2க்கு போகுது அப்படின்றத இந்த ε0 ஆர் எப்சிலன் தான் வந்துட்டு நமக்கு டிசைட் பண்ணுது. ஸோ அப்போ எப்சிலன் கிரேட்டர் தென் ε0 அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி எப்சிலன் அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எனி மீடியம் இஸ் கிரேட்டர் தென் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸை விட மீடியத்தில் அந்த பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது எப்சிலன் வந்து கிரேட்டர் அப்படின்னா F21 வந்து நம்மளுக்கு ஸ்மாலராக இருக்கும். ε0 ஸ்மாலர் அப்படின்னா F21 கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போது F21 அப்படின்றது இங்கே ஃப்ரீ ஸ்பேஸில் நமக்கு ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ε0 வந்து லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ε0 லெஸ் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே மீடியத்தில் ஃபோர்ஸ் வந்துட்டு நமக்கு இதுக்கு ஜாஸ்தி அப்படின்றதுனால இது குறைவாக இருக்கும். ஸோ அப்போது 2 சார்ஜஸ்க்கு இடையில இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இன் வேக்யூம் இஸ் கிரேட்டர் தென் தி மீடியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்சிலன் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா எப்சிலன் அப்படின்னா permittivity of any medium, ε0 அப்படின்னா permittivity of free space, εr அப்படின்றது relative permittivity. இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ relative permittivity εr = எப்சிலன் பை ε0. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இதில் இப்போ நமக்கு வந்து ε0ன்றது permittivity of free space. இதுவே ஒரு வேக்யூம் ஆர் ஏர் அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்சிலனோட வேல்யூவும் ε0ஆவே தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ εr = 1. ஸோ இதை ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். ஃபார் வேக்யூம் ஆர் ஏரில் εr = 1. அதுவே ஏதாவது ஒரு மீடியம், எனி மீடியா, எந்த மீடியாவாக இருந்தாலும் εr greater than 1 இருக்கும். ஸோ இப்போ εrோட வேல்யூ வேக்யூம் ஆர் ஏராக இருந்தால் 1, அதர் மீடியா அப்படின்னா greater than 1 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா கூலும்ஸ் லா has சேம் ஸ்ட்ரக்சர் as நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது கூலும்ஸ் லாவையும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனையும் நம்ம பார்த்தோம்னா ரெண்டும் வந்துட்டு சிமிலராக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். எப்படி அப்படின்னா இப்போ இங்கே F proportional to m1 m2 by r². இதுதான் வந்துட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் என்ன சொல்லுது அப்படின்னா எனி 2 ஆப்ஜெக்ட்ஸோட மாசஸ் அல்லது எனி 2 மாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். m1 ஒரு மாசு, m2ன்றது இன்னொரு மாஸ். ஸோ இந்த ரெண்டு மாஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஃபோர்ஸ் எப்பொழுதுமே இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் these two masses and inversely proportional to the square of the distance between them. இதுதான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். அதுவே கூலும்ஸ் லால F proportional to Q1 Q2 by R². அதாவது ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி
ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் தி டூ சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும் இங்கே மாசஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே வந்து சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பார்க்குறப்ப இது ரெண்டும் வந்துட்டு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இது ரெண்டுக்கு இடையில் நிறைய டிஃப்ரென்சஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, 7th ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இப்போது F12 இது நம்மளுக்கு தெரியும், 1/4 pi epsilon naught Q1 Q2 divided by R square into R21 cap அப்படின்றது தெரியும். ஸோ அப்போது F12 அப்படின்னா Q2 சார்ஜ் Q1 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Q2 Q1 மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அப்படின்றப்போ நமக்கு வந்து R21 2லேருந்து 1 நோக்கி உள்ள அந்த யூனிட் வெக்டர், அதை தான் R21ன்னு சொல்லுவோம். இதுவே 1லேருந்து Q1லேருந்து Q2க்கு போகிற இந்த யூனிட் வெக்டர் அப்படின்னா R12, அது இந்த R21க்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் R21 கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் R12 கேப். ஏன்னா R21 இப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னா R12 இப்படி ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ அது ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றதுனால இந்த மைனஸ் சிம்பிளை வந்துட்டு நம்ம போடுறோம். ஸோ அப்போது இந்த அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், இதே ஃபார்முலா தான் இங்கே எழுதுகிறோம். இங்கே R21 கேப்புக்கு பதிலாக R21 மைனஸ் R12 கேப் இல்லையா. ஸோ அதனால் R21 கேப்புக்கு பதிலாக இங்கே மைனஸ் R12 கேப்னு போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் சைனை வெளியில் எடுத்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக அதே எழுதுகிறோம். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா 1/4 pi epsilon naught Q1 Q2 by R square into R12 cap. R12 cap அப்படின்னு வந்தாலே இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு F21 வெக்டராக இருக்கும். ஸோ அப்போது F12 cap ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம எழுதணும்னா F21 கேப்னு எழுதலாம். ஸோ அப்போ F12 cap is equal to minus F21 cap. அப்போது இதை பார்க்க நமக்கு வந்துட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இட் obeys நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்றத நம்ம இந்த பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் the expression for Coulomb force is true only for point charges. அதாவது Coulomb force அப்படின்றது வந்துட்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும் தான் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். அப்போ நம்ம பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றது என்னென்னா ஒரு ஐடியல் கான்செப்ட் தான். ஸோ இதில் டே டு டே லைஃப்பில் நம்ம அந்த பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போது அது ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்றதுனால நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்றத எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸ் அதோட சைஸ் வந்து அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மாலர் சைஸ் உள்ள ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா, ரெண்டு சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கூலும்ஸ் லாவோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கூலும்ஸ் லா அண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. டிஃப்ரென்சஸ் அதாவது கூலும்ஸ் லாவும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அது ரெண்டுக்கும் உள்ள அந்த சிமிலாரிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஃபார்முலாவே பார்க்குறப்போ நம்மளுக்கு சிமிலராக இருந்தது. பட் அதில் நிறைய டிஃப்ரென்சஸும் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், பட் கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் கேன் பி attractive or repulsive depending on the nature of the charges. அதாவது என்னன்னா, gravitational force நம்ம பார்க்குறப்போ ரெண்டு மாசஸ்க்கு இடையில இல்லையா. ஸோ இந்த gravitational force always attractive force தான். அது வந்து ஒரே ஃபோர்ஸ் தான், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். பட் கூலும் ஃபோர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டு சார்ஜஸ் லைக் சார்ஜஸாக இருந்தால் நம்மளுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போது கூலும் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ரெண்டு மாசஸ்க்கு இடையில ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தி வேல்யூ ஆஃப் அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி அப்படின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் வர்ற வேல்யூ. இதுவே கூலும்ஸ் லாவில் வர்ற அந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கே. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. பட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பார்த்தோம்னா 6.67 × 10⁻−11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஸோ இதில் 10⁻−11 அப்படின்றப்போ டிவைடட் பை 1க்கு அப்புறம் ஒரு 11 ஜீரோஸ் சேர்த்து இதை டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணுறப்போ இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். பட் கேயோட வேல்யூ 9 × 10⁻9 அப்படின்றப்போ 9க்கு அப்புறம் ஒரு 9 ஜீரோஸ் சேர்த்தோம்னா இதோட வேல்யூ ரொம்ப ஹியூஜ் நம்பராக இருக்கும். ஸோ அப்போது கே அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டை விட
கூலும்ஸ் லாவில் வர அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அதோட வேல்யூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப லார்ஜர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி மீடியம். கிராவிடேஷனல் அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம பார்க்குறப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ரெண்டு மாசஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஃபோர்ஸை எப்பொழுதுமே மீடியத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது இல்லையா. ஸோ ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருக்காது, மீடியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதாவது மீடியத்தில் வந்துட்டு நமக்கு அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், அதுவே வேக்யூமில் வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மீடியம், பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி மீடியம் அப்படின்றது அனதர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த 3 டிஃப்ரென்ஸும் வந்துட்டு 3 மார்க் கொஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தேங்க்யூ.